சார் திஸ் ஆர் தட்னு சொல்லி ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு, அது மட்டும் கேட்டுறேன் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தலை ஆர் தளபதி? தலைவர் தளபதி. செகண்ட் கொஸ்டின் சார், பிரியாணி பிடிக்குமா மீல்ஸ் பிடிக்குமா? பிரியாணி. தேர்ட் கொஸ்டின், யூபிஎஸ்சி போர்டு ஆர் டிஎன்பிசி போர்டு? யூபிஎஸ்சி போர்டு தான். கொஞ்சம் இருக்கிறதுல கண்டிப்பாக அதுலேயும் யூபிஎஸ்சிலையும் நிறைய ரிஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த விஷயத்தில் நான் ஒன்று கொஞ்சம் எலாபரேட் பண்ண பார்க்குறேன். இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூ போகிறப்பே டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ அப்படிலாம் இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபேட், அது ஸ்டூடெண்ட்டோட ஃபேட்டு மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவோட ஒரு எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க போர்டு இருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸில் நிறைய, நான் எல்லாரும் சொல்ல மாட்டேன், நிறையா போர்டில் அப்படி நடந்திருக்கு. அந்த போர்டில் இருக்கிற 5 மெம்பர் இருந்தாங்கன்னா 5 மெம்பருக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கிடையாது. நம்ம ரைட், அவங்க போர்டு மெம்பர் யூபிஎஸ்சியில் போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்டர்வியூ போர்டை சேர் பண்ணுவாங்க. அங்கே கூட ஒரு 4 பேர், ஒரு டெக்னிக்கல் மெம்பர்ஸ், ஒரு வெளியிலேருந்து ஃபேக்கல்ட்டி கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் அட்லீஸ்ட் 5 பேர்த்துக்கும் தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக அவங்க மார்க் அவார்ட் பண்ணிவிட்டு அது ஆவரேஜ் கூட எடுக்கலாம். ஆனால் இவங்க யார் சொன்னாலும் தட் போர்ட் மெம்பர் ஆஸ் அன் ஓவர் ரைடிங் அத்தாரிட்டி, அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான். இது ஒரு அன்ஃபேர் ப்ராசஸ். கண்டிப்பாக இன்டர்வியூ, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் இன்டர்வியூவை ரிஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸையும் நிறைய ரிஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது.